ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் சபையை கூட்டி சேர்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ரோமர் 8:11 அவர் சொல்றார், உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பித்துட்டே இருப்பார். ஆமென். ஆவியானவர் ஒப்பு கொடுக்க நீங்க நல்லா இருப்பீங்க. மாம்ச சிந்தையில இருந்தா மரணம். நீங்க தான் உங்களை பார்த்துக்கணும் பரலோகம் போக. ஆமென் சொல்லல. ஊழியக்காரரை பார்த்தா வருத்தப்படாதீங்க, எங்ககிட்ட கோவிச்சுக்காதீங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு உதவி ஊழியர்கள் தேவை. இன்னைக்கெல்லாம் யாருமே ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. பைபிள் காலேஜெல்லாம் மூடுறாங்க. பைபிள் காலேஜெல்லாம் என்ன செய்யறாங்க? மூடிக்கிறாங்க. இன்னைக்கு ஆவியானவரை பற்றி பேசுறது இல்லை. இன்னைக்கு தீமத்தை மாதிரி கீர்த்துக்கள் ஆட்கள் எழும்புறது இல்லை. சம்பளம் எல்லாம் ஊழியத்துக்கு வர்றது இல்லை. பணம் தாண்டவம் ஆடுது சர்ச்சில் நிறைய இடங்கள்ல. என்ன பணம் இன்னும் அந்த மாதிரிலாம் இருக்கு. நல்லா கவனிங்க. நல்ல ஜெபிக்கிற தீமத்தைகள் தீர்த்துக்கள் நல்ல ஆர்வம் ஊர் மாதிரி யோசுவா மாதிரி 40 வருஷம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு இடைவிடாத ஆட்கள் வேணும். ஒரு ஆமைன்னு நான் பிறந்ததே கர்த்தரை சேவிக்கலாம். உலகத்தில் பிறந்த 800 கோடி கர்த்தரை சேவிக்கலாம். ஆமென். அடிக்கடி ரேனால்ட் பாங்கே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, the hell empty, heaven full. hell empty, it is possible to crush the work of the devil. அப்படின்னு அதாவது யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாம் பரலோகத்துக்கு போகணும். அதுக்காக தான் அந்த ஊழியத்துக்கு வந்தார். அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாரு. 84 88 வயசு. நல்லா கவனிங்க. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்க? எத்தனை கோடி, எத்தனை லட்சம், எத்தனை வீடு கட்டினீங்க, எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? பரலோகத்துக்கு வராது. ஆண்டவர் சொன்னதை செஞ்சீங்களா? நல்ல மகனா வாழ்ந்தீங்களா? நல்ல மகளா வாழ்ந்தீங்களா? புத்திர சுவிகாரத்தில் சபையில கனி கொடுத்தீங்களா? ஆவியின் கனியில இருந்தீங்களா? நீதியை செஞ்சீங்களா? தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷம். இதுதான் கணக்கில் வரும். நான் அங்கே வேலை பார்த்தேன், இங்கே பென்ஷன் வாங்கினேன், அந்த பணத்தை அங்கே தூக்கி போட்டேன், இங்கே கடன், இதெல்லாம் வராது வராது. அவர் புத்திர சுவிகாரத்துக்கு அழைச்சிருக்கிறார். எபேசியர் 1 நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, மனப்பாடம் பண்ணுங்க. அவர் அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவீங்களா? அவர் சிலரை தெரிந்து கொண்டார். ஊழியத்தில் அழைப்பு வர தெரிந்து கொண்டது வர எல்லாரும் கூப்பிடுறாரு. என்ன வந்தவங்க தான் தெரிஞ்சவன. ஆண்டவர் எல்லாரும் ஊழியத்துக்கு அழைச்சார். ஆனால் 12 பேர் சிஷ்யரை அழைச்சாரு. பேதுரு, யாக்கோபு, யோவானை மட்டும் அவர் கூட்டு போனார் மருவமலைக்கு. நல்லா கவனிங்க. அழைப்பையும் தெரிந்து கொள்வதற்கும் பாத்திரவான்களா நடக்கிறீர்களா? எபேசியர் 4:1 வாசிங்க. நான் இன்னும் 300 போனதுக்கே 1 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு. நீங்க எங்கேயோ வேறொரு உலகத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. தேவரீர் உங்களுடைய ஆவியானவரே இங்க உதவி செய்யுங்க. எபேசியர் 4:1, 2, 3 பாருங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த ஆமென் போடுறது பிசாசுக்கு சொல்லுங்க. யாருக்கு? பிசாசுக்கு தெரியணும். நான் ஏசபா பிள்ளைன்னு தெரியணும். ஓடி போயிடணும், பக்கத்தில் வரக்கூடாது. இந்த வசனத்துக்கு நான் ஒருமனப்படுறேன். பாருங்களேன், மிகுந்த மனத்தாழ்மை, அன்பு, புத்தி என்னவெளில். அவர் அந்த மனுஷன் சபைக்கு சொல்ற முக்கியமான ஜெயிலிருந்து எழுதினாரு. இன்னொரு வசனத்தை பாருங்க. அழைத்த அழைப்புக்கு பாத்திரம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. இப்படி இருக்க எதுக்கு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாய்த்தார சொல்லுங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே. என்னை பாருங்க ஒரு நிமிஷம். நீங்கெல்லாம் யாரு அப்படின்னா, உலகத்தின்படி டாக்டர் இருக்கேன், அவனா இருக்கேன், இவனா இருக்கேன், கத்திரிக்காய் இருக்கேன், முருங்கைக்காய் இருக்கேன். மனுஷனுடைய மகிமையெல்லாம் புள்ளை போலவும் புள்ளில் பூவை போலவும் இருக்கிறது. அதுக்கு ஆமாம் சொல்ல முடியும். நான் ஒரு இந்தியனாக இருக்கிறத காட்டிலும், நான் தமிழனாக இருக்கிறத காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளை அவர் ரத்தத்தினால் என்னை சுதந்திரிச்சு கொண்டார். ஆமென். ரத்த கரை கொடுத்து வாங்கினார். இங்க பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளோர் ஆகிய பரிசுத்த சகோதரரே. அங்க அவர் சொல்ற அழைப்பு இங்க வாசிங்க.
நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் அங்க போட்டிருக்கு, மனத்தாழ்மையினால் அன்பினால் ஒருவரை கட்டுக்கொண்டு ரொம்ப என்ன செய்யுங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு புத்தி சொல்றாரு அவரு சபைக்கு. எபேசியர்கள் நிறுவனம் வந்து 6 அதிகாரம் 60 அதிகாரம் சமானம். இவரு இயேசுவை கவனித்து பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் இயேசுவை கவனித்து பார்ப்பேன். சொல்லுங்க. நான் டிவியை கூர்ந்து கவனிக்க மாட்டேன். என்ன மற்ற உலக, அதாவது கண்களின் நிச்சயம் மாம்சம் தெரிஞ்சுட்டு பார்க்கக்கூடாது. பாருங்க, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு உயிர் போயிடும். நீ ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து இருதய அறுவை சிகிச்சை நிபுணர், ஒரு கேரளாக்காரர், நல்ல நண்பர் எனக்கு. அவர் சொல்லுவார், டெய்லி 17 பேருக்கு 15 பேருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்கிறேன், நிறைய பேர் உயிரை காப்பாற்ற முடியல சாமி, எனக்காக ஜெபம் பண்ணுறது. அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகும் சில உயிர்கள் போயிடும், 3 நாள் 4 நாள் இருக்கும். இந்த கடைசி நாட்களில் வாழுகிறோம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்களேன், கடைசி. ஆமாம், எடுங்க 1 யோவான் எடுங்க. நீங்கள் யார் அப்படி எப்படி இருக்கிறீங்கன்னு சபைக்கு சொல்லியிருக்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். குறிக்கிற 1 யோவான் 3ஆம் அதிகாரம் பாருங்க. இனி எவ்விதமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடினால் நம்மை அறியவில்லை. அடுத்த வசனம், பிரியமானவர்களே. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, இது வந்து உலகத்தாருக்கு எழுதல, கோபம். அங்க வந்து பரிசுத்த சகோதரரே அப்படின்னு எபிரேயர் 3 சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க கவனம் புத்தி சொல்றேன், அழைத்த அழைப்பை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல வாசிங்க, பிரியமானவர்களே இப்பொழுது எப்படி இருக்கிறீங்க, சத்தமா சொல்லுங்களேன். நீங்க நான் அந்த இன்னாருடைய மகன், இன்னாருடைய தாத்தா, இன்னாருக்கு பிறந்தவன்னு சொல்லக்கூடாது. என்ன, சத்தமா சொல்லுங்க. மாம்சத்தின்படி கர்த்தர் அவளை அறிய மாட்டார். சொல்லுங்க. இந்த நீங்க வாசிக்கிற வசனம் உலகத்துல உள்ள 7500 மொழி பேசுறவனுக்கும் ஒரே வசனம் தான். நீங்க ரஷ்யால தஜிகிஸ்தான் போனாலும் சரி, சைனா போனாலும் சரி, தைவான் சொன்னாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, பிரேசில் நாட்டுக்கு போனாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே வசனம் தான், ஒரே சுவிசேஷம் தான். இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு அவர் விலைக்கிறையை கொடுத்துருக்காரு, இப்படி வச்சிருக்கிறார். வாசிங்க, அதை என்ன போட்டுருப்பாரு, இனி இருப்போம் என்று வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் ஆமை சொல்லுங்க. இதுக்கு நான் ஏங்குறேன் அந்த வசனத்துக்கு. ஆண்டவரே, நீ வரும்போது என்னை கூட்டிட்டு போங்க, மறுவப்படுத்துங்க. ஒரு சமயம் இணைப்படுதல, ஒரு க்ஷணம் பொழுதுல வர போறாரு, கர்த்தர் வரப்போகிறாரு. நான் நிறைய வசனங்கள் உங்களுக்கு ஒரு 40 ஒரு 70 வசனம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பைபிள் ஸ்கூலில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். எத்தனை மணி நேரம்? ஆமாம், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்தால் ஊர்காய் தொட்டு நக்கிட்டு போகிற மாதிரி. நீ எப்படி நான் வசனத்தை இதில் நம்ம உலகம் பார்க்குற உலகம் வந்து கடுகு, ஆனால் இதுதான் நிஜம். நாம சொல்லுங்க, இதுதான் சூப்பர். இதை நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பாரு. இதை எழுதுனவர் ஆவியானவர். இதை எழுதுனவர் யாரு? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சொல்லுங்க, எப்படி இருக்கிறோம்? சொல்லுங்க, தேவனுடைய பரிசுத்த சகோதரராக இருக்கிறோம். பரிசுத்த சகோதரராக சொல்லுங்க, பரிசுத்த சகோதரராக இருக்கிறோம். கர்த்தர் அப்படி வச்சிருக்காரு, ரத்தத்தினால கழுவி சபையில வச்சிருக்காரு. இந்த ஐடென்டிட்டி, இந்த அடையாளத்தன்மையிலிருந்து மாறக்கூடாது. நீங்க மாறவே தவறான உலகம் கொடுக்கிற வேற படிப்பினால, உலகத்தினால, தொழில்கள்லாம் எதுவுமே வராது. இப்போ கர்த்தர் திறமை கொடுத்துருக்கிறாரு, கொஞ்ச காலம் தான். நல்ல ஆண்டோட ஆவியானவர் வந்தா நிரப்புனா. நோவா வந்து என்ன செஞ்சாரு, ஆழ்கடல் மரைன் இன்ஜினியர் மாதிரி கப்பல் செஞ்சார். கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரு. என்னன்னா, இஸ்ரவேல் தேவாலயம் கட்டப்பட்ட ஒரு ஆள் கொடுத்தாரு, அபிராமன். ஆவியானவர் உள்ள வந்தா புது புது தொழில்கள்லாம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப மத்த 25ஆம் அதிகாரத்துங்க, புத்தி உள்ள 5 கன்னிகைகள், புத்தி இல்லாத 5 கன்னிகைகள். நான் 1-2 வசனங்களை சொல்லிட்டு நீங்க வீட்டில் போய் வாசிங்க. கர்த்தர் வரப்போகிறார், அவருடைய நாட்கள் நெருங்கிருச்சு. நம்ம இன்னமும் அதிகமாக கர்த்தர்ட்ட நெருங்கி கிட்டி சேர வேண்டிய நாட்கள். நம்முடைய குறைகளையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. பாருங்க,
முதல் வசனம் வாசி 25:1. அப்பொழுது மத்தேயு 25 முதல் வசனம். தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு பாருங்க, அதுல பாருங்க 4ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். 6 வாசிங்க. 6. நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. பாத்தீங்களா? பாருங்களேன். இப்ப 10 கன்னிகைகள். எல்லாரும் சொல்லுங்களேன், எத்தனை கன்னிகைகள்? இது சபைக்கு சொல்லலாம், அல்ல தனிப்பட்ட மனிதர்கள் சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயை திறந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எப்படின்னா நேற்று இன்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 போல இது மாறவே மாறாது. இது பரலோகத்திலையும் இந்த வார்த்தை செட்டில்டு, இங்கே பூமியில சபையிலையும் செட்டில்டு. இது மாறவே மாறாது. அவர் சொன்னபடி நடக்கும். அவர் தான் தீர்க்கதரிசி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று வந்தாரு. அதுதான் அவர் சொன்னதெல்லாம் நடக்க போகுது. இங்க ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இந்த சந்ததிக்கு சொல்றார். இந்த பூமியில் உள்ள சந்ததிக்கு தாம் செய்ய போகிறதை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் எண்ணெயை கூட கொண்டு போகல. எதை கொண்டு போகல? எத்தனை பேருக்கு எண்ணெயை பத்தி தெரியும்? சகோதரிகளுக்கு எண்ணெயை பத்தி நல்லா தெரியும். எண்ணெயை தனியா ஊற்றி குழம்பு வைக்கிறது. என்ன இல்லை, எண்ணெய் பார்க்குறீங்க புதுசா? எனக்கு 5 லிட்டர் வேணும், 3 லிட்டர் வேணும். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டாதாங்க மீன் குழம்புல ருசியா இருக்கும். என்ன புதுசா இங்க பாக்குறீங்க? நீங்க எல்லாம் என்ன பர்கரா பிட்சாவா சாப்பிடுறீங்க வீட்டுல? எண்ணெய் நிறைய விட்டு குழம்பு வச்சா வயசு ஆக ஆக செமிக்காது, அப்படியே வயிற்றுல போட்டுரும். அளவா எண்ணெய் சாப்பிடணும். ஒளிவ எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றது நல்லது. அந்த காலத்துல வேண்டிய திரவியம் எண்ணெய் நீதிமான வீட்டில் இருக்கும், நல்லது. ஆனா வேலை செய்யணும். வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா எல்லாம் செமிக்கும். இங்கே எண்ணெய், எல்லாரும் சொல்லுங்களேன், எண்ணெய், ஆயில் சொல்லுங்களேன். இங்க அது மிஸ்ஸிங், கொண்டு போகல. இன்னைக்கு சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசாத, அந்நிய பாஷை பேசாத, வரங்களை பற்றி விசுவாசிக்காத சபை நிறைய இருக்கு. ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் கொடுக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி சில பேர் தவறான உபதேசங்கள்லாம் அன்னைக்கு மட்டும்தான் பெந்தேகோஸ்தே நாளுக்கு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. நாம் வாழுகிற இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த சரீரமாகிய ஆலயத்துல ஆவியானவர் தங்கி இருப்பார். அப்படின்னு சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவை உடையவன், அவரை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன், அவர் இல்லாதவன். இதை கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே உண்டு, அங்க விடுதலை உண்டு. இங்க ஆவியானவர் தான் விடுதலை உண்டு. ஆமென். வியாதியில விடுதலை உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து உணர்வு இல்லாம, அறிவு இல்லாம, அவரோட உறவு இல்லாம இருக்கிறாங்க. அதனால தான் வருகையில கைவிடப்பட்டு போயிடுவாங்க. நிறைய நேரங்களில் நீங்க ஆவியானுடைய சத்தத்தை மனசாட்சியில உள்ளான மனுஷன்ல ஆவியில கேட்க முடியும். பழைய ஏற்பாட்டுல மனசாட்சி காலத்துல கேட்டாங்க, ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும். பேதுரு 10ஆம் அதிகாரத்துல கேட்டிருக்காரு. நல்லா உபவாசம் பண்ணி மேல் வீட்டாரையில ஜெபம் பண்ணும்போது பேதுரு கேட்டார். ஆவியானவர் சொன்னாரு, வாசல்ல 2 பேர் வந்திருக்காங்க, தோல் பதனிகள் சீமோன் வீட்டுல, நீ போய் அவங்களோட சேர்ந்துக்க போ, கூட அவங்க நான் தான் அவர்களை அனுப்புனேன்னு சொன்னார். ஆவியானவர் பேசுறத நல்லா உபவாசம் பண்ணி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்துல பவுல் பர்னபாவை எனக்காக பிரிச்சு விடுங்க அப்படின்னு ஆவியானவர் பேசினார். நான் சொல்றேன், குடும்பங்கள்ல ஆவியானவர் கூட பேசுறாரு. கடைசி காலத்துல வேத வசனத்தை கொண்டு சபையில பேசுறாரு. நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறீங்களா? ப்ளீஸ். நம்ம நிறைய நேரம் நம்ம என்ன செய்யணும்? we are so busy. அதாவது we are occupied with the things of unnecessary. அதாவது தேவையில்லாத காரியத்தை சிந்தையை நிறைச்சுக்கிறது. நிறைய நேரங்களில் நம்ம ஓடுறது கர்த்தருக்காக ஓடுறோமா, ஞானமா ஓடுறோமா, இல்லை ஆண்டவர் ஆவியானவர் சொல்லித்தான் போறோமான்னு யோசிங்க. நிறைய நேரங்களில் we are away from Holy Spirit. ஆவியானவரை கையில் வச்சுக்க வேண்டிய சபையில கன்னிகை அவங்கள சொல்லியிருக்கு. இன்னைக்கு நிறைய இன்னைக்கு பெண்களை தான் பெருசா பேசுறாங்க. ஒரு ஆமை சொல்லுங்க. இப்ப நான் சபையில நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், பைபிள்ல எங்க சியோன்னு வருதோ அது எல்லாமே சபையை குறித்து போட்டிருக்கு. சொல்லுங்க, எல்லாமே எதை குறித்து போட்டிருக்கு? பெண்கள் அப்படின்னு போட்டிருக்குன்னா சபையை குறித்து போட்டிருக்கு.
31 அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொன்னா சபையை கொடுத்து போட்டு சொல்லுங்களேன். சபை, கற்புள்ள கன்னிகை, சொல்லுங்க. அதாவது பாடி ஆஃப் கிரைஸ்ட், தேவனுடைய சரீரம், சொல்லுங்க. கர்த்தருடைய சரீரம். கம்யூனிட்டி எடுக்கிறீங்களே, அது கர்த்தருடைய சரீரம். அது என்னது? கர்த்தருடைய சரீரம். சொல்லுங்களேன், வாயத்தாரன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க தெய்வீக ஞானத்துக்குள்ள பரத்து கிடத்த காரியங்கள்ல இருந்தா தான் வருகையில காணப்படுவீங்க. ஆணும் பெண்ணும் ஆண்டவர் எதுக்கு படைச்சார் அப்படின்னா, 2ஆம் ஆதாம் முதல் ஆதாம், ஆண் வந்து கிறிஸ்துவ போல இருக்கணும், பெண் வந்து சபையை போல இருக்கணும். இதுக்கு தான் படைச்சார். உங்க ஜோக்குக்கு இச்சையில வாடுறதுக்கும் அசிங்கத்துல போடுறதுக்கும் வேசித்தன பிரச்சாரத்துக்கு ஆண்டவர் படைக்கவே இல்லை. அவர் நோக்கத்தை சீரழிச்சவன் தான் பிசாசு. ஹாலிவுட் பாலிவுட் எல்லாமே பிசாசின் உலகம். பிசாசு தான் படம் எடுத்து அனுப்புறாங்க எல்லாமே. ஆண்டவர் படைச்சது பாருங்க, பறவைகள்லாம் காலையில பாருங்க, புறாக்கள், காட்டுப்புறா, இந்த மாதிரி இந்த கரிச்சான் குருவி, இந்த மாதிரி சில சிட்டுக்குருவிகள்லாம் பாருங்க, ஏதாவது பாவம் செஞ்சிருக்கா, அழகாக இருக்கு. ஆண்டவர் எப்படி 6000 வருஷத்துக்கு முன்னாடி படைச்சார், அதே மாதிரி மனுஷன் தான் கெட்டு போனான். இன்னைக்கு ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தது நோக்கம் என்னன்னா சபை கிறிஸ்து. அதை எபேசியர்ல தெளிவா போட்டுக்கிறார். இன்னைக்கு இந்த சபையை ஆவியானவர் ஆயத்தம் பண்ணுகிறார். சபை என்பது ஆண்டவருடைய மனவாட்டி. நிச்சயம் போட்டுட்டு போயிருக்கிறார். அவர் வரப்போறார். எலியாசர் அப்படின்னா ஆவியானவர். இன்னைக்கு நீங்க ஆயத்தமா? என்ன இருக்கா உங்களுக்குள்ள ஆவியானுடைய சத்தத்தை கேட்கறீங்களா? புத்தியுள்ள கன்னிகைகளா? மணவாளன் வருகிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுறீங்களா? சொல்லுங்க, எல்லாரும் ஆயத்தம்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ப்ரிப்பரேஷன். இப்ப வெளிநாடு போறவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து போறதுக்கு முன்னாடி என்ன பெட்டியை ரெடி பண்ணுவாங்க, பேகேஜ். அந்த பேகேஜில் என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன செய்யணும், அதை வந்து ஏர்போர்ட்டில் செக் பண்ணுவாங்க, ஆயத்தப்படுவாங்க. இந்த நேரத்தில் குறித்த நேரத்தில் ஃப்ளைட்டு போகணும், ஏறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன வாரம் கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனார். அங்கே வேலை பார்க்குறாரு. அவர் என்னை பார்த்தார். அவர் பார்த்து 10 வருஷம் இருக்கும். அவர் வந்து பார்த்து விசாரிச்சுட்டு போனார். அவரெல்லாம் ஆயத்தப்படுத்துறாங்க, இது செய்யணும், அதை வாங்கணும். இன்னைக்கு பாருங்க, இந்த பூமியில ஆயத்தம் இல்லாம ஒரு காரியத்தை செய்யக்கூடிய கர்த்தர் வந்து நமக்கு வந்து அவர் அழைத்த அழைப்புல ஒரு நம்ம ஆயத்தத்தோடு மணவாளன் வருக காத்திருக்கணும். நம்ம சுவிசேஷத்துல ரட்சிக்கப்படுறது பெருசுங்க. நீங்க பூமியில வாழ்றது பெருசு கிடையாது. பரலோகம் டெஸ்டினேஷன் ஃபினிஷ் ஸ்ட்ராங், போய் முடிகிற இடம் கரெக்டாக இருக்கணும். ஆமாம் சொல்லுங்களேன். இந்த உலகத்துக்கு உரியவர்கள் தான் இல்லை, கிடையாது. ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவாக அந்த 10 உள்ள கன்னிகையில் அவர் என்ன சொன்னார்? அவங்க நடு ராத்திரியில கர்த்தர் இதோ மணவாளன் வருகிறான்னு சத்தம் கேட்டுச்சாங்க. எத்தனை பேர் எக்கால சத்தம் கேட்டிருக்கீங்க? ஷோஃபார். இந்த எக்கால சத்தம்னு இப்போ நீங்கள் சயின்ஸில் படிச்சீங்க அப்படின்னா, இந்த கிட்டார் ஸ்ட்ரிங்ஸ் கூட அதுக்கு ஒரு ஒலி, இசை ஒலி இருக்கு, அதுக்கு ஒரு சத்தம் இருக்கு. அது மாதிரி எக்கால சத்தம்னு ஒரு சத்தம் இருக்கு. அந்த சத்தம் என்னன்னா ஆயத்தப்படுத்துறது, வாருக்கு போறது. அந்த வாருக்கு போற சத்தம் இருக்கு. மாற்று அந்த குதிரையெல்லாம் அப்படியே ரெடியா இருக்கும். இந்த மணவாளன் வருகிற சத்தம், எக்கால சத்தம் வந்து கேட்கும். யார் ஆவியை பெற்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கேட்கும். ஒரு ஆமை சொல்லுங்களேன், ஆமை சொல்லுங்களேன். அந்த இடத்துல அதில் பாருங்க, ஆண்டவர் சொல்லி வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கீழே ஆண்டவருங்க 13ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. 25:13. வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியா விழித்திருங்கள். ஒரு ஆமை சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு சபைக்கு தான் பேசுறேன். அவன் லூக்கா 12ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் அதுல 35, 36, 37 பாருங்க. உங்கள் அறைகள் சத்தியமாகிய கச்சை கட்டப்பட்டதாகவும் விளக்குகள் எரிகிறதாகவும். என்ன கொஞ்ச நேரம் பாருங்க. விளக்கு என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. அதாவது கர்த்தர் தந்த ஆவி மனுஷனுக்குள்ள விளக்கு மாதிரி இருக்கான். நீதிமொழி 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு விளக்கு. உங்க ஆவி பிரைட்டா இருக்கா? உங்க ஆவி கொடுத்து விட்டு பரிசுத்த ஆவியானவரோட இணைந்து செயல்படுகிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே உள்ள விடுதலை உண்டு. கர்த்தரோடு இசைத்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க 1 Corinthians 2 Corinthians படிச்சு பாருங்க. உங்களுடைய விளக்குனா உள்ளான மனுஷன் ஆவியானுடைய சத்தம் கேட்குதா? வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. 36. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி
எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் என்ன பைபிள்ல தான் இருக்கா பாஸ்டர்? அவசரமா நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்து இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியல. பாஸ்டர்மாட சொல்லி இங்கே ஒரு பைபிள் ஸ்டடி வைப்போம். எத்தனை பேர் வராங்க வைப்போம். ஏன்னா புதன்கிழமை பைபிள் ஸ்டடி. ஏன்னா கவனிங்க, வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம்லாம் படித்த பிறகு ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்து இருக்கு. சீக்கிரம் கர்த்தர் வரப்போகிறார். நான் மறுபடியும் சொல்றேன். 2017 இருந்து ஆண்டவர் எனக்கு வந்து அவர் எச்சரிச்சுக்கிட்டே இருக்கார். 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு. எத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சு? 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 2030 32 33 இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த கால்குலேஷன்ல ஒரு 33 வருஷம் தகட்டல் இருக்கு. அது முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா தெரியாதனால இந்த நாள் ஓடிக்கிட்டே இருக்கு. கிருபையின் காலத்துல கிருப 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 கடைசி நிமிஷம் கடைசி நொடிக்கிட்ட வந்து நிற்கிறோம். ஆனால் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா புசிப்போம் குடிப்போம் கொண்டோம் கொள்ளுவோம் என்ஜாய் பண்ணு அப்படிதான் அலைகிறாங்க. நீங்கள் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா they lose themselves into the pleasures of the world. அதாவது என்னன்னா தங்களை தாங்களே திறந்து விட்ட மடம் மாதிரி இருக்காங்க நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா. அதாவது சொஸ்த புத்தியே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே மதி மயங்கி போயிடுறாங்க. இன்னைக்கு எல்லா ரோடுகளையும் தெருகளில் பார்த்தீங்கன்னா, நான் சிறு வயதுகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பார்ப்பேன் என்னென்னா சிறு பிள்ளைகள்லாம் விளையாடுவாங்க. இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொன்னேன், கிள்ளி விளையாடுவாங்க, குண்டு விளையாடுவாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, எரிபந்து விளையாடுவாங்க. இன்றைக்கி எல்லாரும் முக்கு எல்லாம் செல்ஃபோனில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. பிசாசு வந்து ஒரு அடிமை ஆக்குறாங்க எல்லாரும். கர்த்தர் வரப்போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பரலோகத்தில் பார்க்க ஜெபிங்க. ஆண்டவர் எனக்கு ஜெபிக்க சொல்கிறார். ஜெபி, நிறைய சாப்பிடாத 6 மணிக்கு மேலே சாயங்காலம் ஜெபிங்க. ஆண்டவர் வரப்போகிறார். ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கில் மறைவது போல ஆண்டவர் மனுஷகுமார வரும். சபை எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் என்ன சேர்த்து வச்சுருந்தாங்க என் பேரில் கடந்து இல்லை. எந்த நிமிஷமும் நான் கர்த்தர் சமூகத்தில் காணப்படுவேன். அந்த பரிசுத்த வாழ்க்கையோட ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து அவர் ஆண்டவர் ரெடி பண்ணியிருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்த 3 நாள் படிச்சு அதை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது ஒரு மணி நேரம் போகும். அந்த ஆண்டவர் எல்லா அநேக கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலிருந்து வந்து கிழக்கிலும் மேற்கிலும் வந்து ஆபிரகாமின் பிள்ளைகளாக அங்கே இருப்பாங்க, பந்தி இருப்பாங்க ஆண்டு சொல்லியிருக்காரு பாருங்க. அடுத்து அந்த கீழே ஆர்டர் சொல்றாரு பாருங்க. லூக்காலாம் சொல்லிருக்காங்க. அது 40ஆம் வசனம் பாருங்க. 40ஆம் வசனம். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் வருவார். பார்த்தீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து லூக்கா 17ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். அதுல 24 இருந்து பாருங்க. 24 12 வசனங்களை வாசிங்க. 24 31 குறிச்சுங்க. அதுல 24 மின்னல் பிரகாசிக்கிறது போல இல்ல 26 வாசம் 26 29 நடக்கும். லோத்தின் நாட்களில் நீங்க 30ஆம் வசனம் படிச்சுங்க. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். சொல்லுங்க, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில் எப்படி நடக்கும்? இப்ப யார் வந்து ரகசியமா முழங்கால் போட்டு கத்தட்ட அழுது ஜெபம் பண்றானோ அவன் எடுத்துக்கொள்ளணும். அதாவது இட் இஸ் நாட் என்ன சொல்றது, நம்முடைய ஜட்ஜ்மெண்ட்டோ நம்முடைய அனுமானிப்போ நம்முடைய கணிப்போ கிடையாது. அவர் எல்லாரும் சபையில வந்து முத்திரை போட்டிருக்கிறார். நீங்க ஆயத்தமாக, எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆயத்தமாகணும். சொல்லுங்க சொல்லுங்க, நான் என்னுடைய விளக்கு எரியணும். சொல்லுங்க, என்னுடைய விளக்கு என்ன செய்யணும்? எரியணும். ஆவியானவர் வந்து பேசுறாரு. ஆவியானவர் என்ன சொல்றாரு? மகளே வா, மகளே வா.
இந்த பிரச்சனையை விட்டு, இந்த காரியத்தை விட்டு, இந்த வாக்குவாதத்துக்கு போகாத, இந்த கடனை வாங்காத, நீ முழங்கால் போடு, நான் உனக்கு ஒரு புது பாதை வச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த ஆவியான சத்தத்தை யாரும் கேட்கறது? தன்னுடைய சுய இச்சையின்படி தான் நடக்கிறார். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. திருமணமாகி குழந்தை பெற்றுனீங்கன்னா உங்க பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். ஜெபிங்க. சபை மட்டும் ஜெபிக்காது. பாருங்க, ஆத்துமாக்களை கண்காணிக்கிற நாங்க இருக்கிறோம், ஆனா நீங்க டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. நான் எனக்கு இந்த மாதிரி சபை கொடுக்குறதுல வாரத்துக்கு 2-3 தடவை இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் யார் வந்து ஊழியம் செய்கிறா, யார் வந்து ஹெல்ப் பண்ணுறா? நிறைய பேரை கண்ணை திறந்து விடுவான். அதாவது ஒன்று நல்லா கவனிச்சுங்க, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் வரப்போறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் நானும் அவருடைய சந்நிதியில் காணப்படணும். அவருடைய சந்நிதி, அதுதான் கோல். கோல் வந்து வீடு கட்டுறது, கடன் அடைக்கிறது அல்ல, சொந்தக்காரனை பிரியப்படுத்துறது இல்ல. சொந்தக்காரன் என்னால சோத்துக்கு சொந்தக்காரன். கொடுப்பு கை போட்டா வருவான், அவனா பாய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம் போன. கிறிஸ்துவோடு உள்ள உறவு, தெய்வீக அன்புல உள்ள நட்புகள், அதுதான் ஆவிப்படி பார்க்கறோம்னா வரும். எனக்கு சொந்தக்காரன் ஒரிசால இருக்கிறான், எனக்கு சொந்தக்காரன் நேபாளில் இருக்கிறான். அடுத்த மாதம் எங்களுக்கு 1 வாரம் ஷிமோகா போடுங்க, ஜெபித்து கொடுங்க. அங்கே ஒரு ரொம்ப தேவகிரின்ற ஒரு இடத்துல ரொம்ப அடிக்கிறாங்க, டெய்லி அடி. பிஜேபி வந்து பிரசங்கம் பைபிளை தூக்கிட்டே போகக்கூடாது, பிரசங்கம் எந்த வீட்லையும் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு கொடூரமான இடத்துக்கு ஒரு பாஸ்டர் வந்து என்னை கேட்டார், வாங்கயான்னு சொல்லி எப்போ மாதம். அந்த மாதிரி சபை பெர்சிக்யூஷன், அதாவது சபை துன்புறுத்தலுக்குள்ள நாட்களில் போயிட்டு இருக்கிறோம் நம்ம. அதாவது கடந்த 10 வருஷமா இந்தியாவில் வந்து தினந்தோறும் சபையை துன்புறுத்துறாங்க. நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம வாழ்கிற நாட்களில் காலகட்டத்தில் ஜெபிக்கிறோமா? அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து வேதத்தை வாசிச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு போகிறது மட்டும் பத்தாது. ஒரு ஆமை சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். இங்கதான் ஆண்டவர் வந்து ரகசியத்தை சொல்றார். பாருங்க, 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்க. அவர் ஒரு ஊமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரத்தையும் பாருங்கள், அவைகள் துளிக்கிறதை நீங்க காணும்போது அறிஞர். சரி பாருங்க, இனி ஒரு நிமிஷம் பாருங்க. அத்தி மரம் அப்படின்னா பைபிளில் சகரியால 2-3 இடங்கள்ல வந்து இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்து போட்டிருக்கு. 1948 மே மாதம் அவங்க சுதந்திரமானாங்க. 74 வருஷம் ஆச்சு. அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், அக்டோபர் 7ஆம் தேதி 2023 சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரவேல் தேசம் வந்து அத்தி மரமாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சண்டை நடக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபம் என்று அறிங்கள். சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபம், வெரி நியர். அதாவது ரொம்ப க்ளோஸா வந்துட்டார் ஆண்டவர். இந்த நாட்கள் வந்து பைபிள்லே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், 3 சந்ததியை குறித்து சொல்லியிருக்கு. 3 பேர், 3 ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஆதியிலே உள்ள ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க சந்ததி போட்டிருக்கு. 2வது இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் 7 நாள் பிரயாணத்தை 40 வருஷம் ஓச்சாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தா 7 நாள்ல பரலோகம் போயிடலாம். ஒரு ஆமை சொல்லுங்க. அந்த சந்ததியை குறித்து பைபிள்ல போட்டிருக்கு. 3வது யாரை குறித்துனா, உங்களையும் என்னையும் குறித்து போட்டிருக்கு. உங்களையும் என்னையும் கடைசியா இந்த வருகையில் இருக்கிற சந்ததியை குறித்து போட்டிருக்கு. நம்மளை குறித்து தான் அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கு. அதில் பாருங்க, கீழே பாருங்க, கீழே அந்த 34ஆம் வசனம். இதைத்தான் நான் உங்களுக்கு அதிகமாக சபைக்கு சொல்றேன். உங்கள் இருதயங்கள் வெறியினாலும் பாரமடையாதபடிக்கு வராதபடிக்கு. பாத்தீங்களா? எல்லாரும் ஒரு ஆமை சொல்லுங்க சத்தமா. ஆமை பத்தலையே. எனக்கு வந்து யார் யார் எனக்கு அதிகமாக உதவி செஞ்சு ஊழியத்தில் தோல் கொடுத்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன். அவங்களெல்லாம் பரலோகத்தில் பார்க்கணும்னு ஆண்டோட ஜெபிக்கிறேன். எனக்கு ஆவியானவர் டெய்லி காலையில் எழுப்பி விடுறாருங்க. இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருந்து இன்னைக்கு காலையில் 4 காலத்தில் கூப்பிட்டாரு. நேற்று காலத்தில் 3:55 கூப்பிட்டாரு. நேற்று முழுக்க நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். நான் ஊழியத்துக்காக ஒரு இடத்துக்கு நாமக்கல் போயிட்டு வந்தேன்.
உங்களுக்கு ஆண்டவர் சத்தம் கேட்குதான்னு தெரியல. பாரம் அடையாதபடிக்கு, அதாவது ஹெவினஸ் இன் தி ஹார்ட், அதாவது இருதயத்துல வந்து போட்டு அமுக்குச்சுன்னா கர்த்தருடைய சத்தம் கேட்காது. உலக கவலைகள், இதுல பாரம் அடையவே கூடாது. நான் கர்த்தருக்காக பிறந்தேன், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பிறந்தேன், ஆண்டவரோட உறவாடுவேன். சில காரியத்தை வந்து ஐ வில் லீவ் இட் ஃபார் சம் அதர் டைம், இது வேண்டாம். இப்போ நான் ஆராதனைக்கு போறேன், ஒருத்தர் வந்து எனக்கு கல்யாணம் நடத்தி கொடுங்கன்னு சொல்றாரு. நான் என்ன செய்வேன்? இல்லை, நான் கர்த்தரை சேவைக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இதே மாதிரி சின்ன காரியம் இருக்கு, பெரிய காரியம் இருக்கு. நீங்க மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிட்டுக்காதீங்க. ஹலோ, உங்களுக்கு தான் சொல்றேன், மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லாதீங்க, அடுத்தவங்களுக்கு பணியாளி ஆகாதீங்க. நோவா 100 வருஷம் ஒரு போட்டு கட்டினார். எத்தனை வருஷம் கட்டினாரு சொல்லுங்களேன்? யாராவது 100 வயசு இருந்தா சொல்லுங்க, உங்க காலை தொட்டு கும்பிடுறேன். எத்தனை வருஷம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நீங்க எல்லாம் உங்களை சர்ச்சு முடிச்சு போகும்போது பேசுகிற பேச்சை பார்க்கணுமே. ஒரு நாளைக்கு 22,000 வார்த்தைகள் பேசுறோம். 100 வருஷம் சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து. ஏறக்குறைய 100 வருஷம் நோவா வந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்தா. கர்த்தர் மழையை வருஷிக்க பண்ணினார் 40 நாள். இது மாதிரி ஆண்டவர் உங்களை இனி சபையில வச்சிருக்கிறது ஆயத்தமாக விழித்திருந்து ஜெபிக்க, உலகத்தால லௌகிக இச்சையினால பாரம் அடையாதபடி. பாரமா இருக்காதீங்க. ஹெவினஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் வரும், வியாதி வரும். யாரை பத்தி கவலைப்படாதீங்க. ஒருத்தர் கீழ்ப்படியாம போறோம்னா கத்துட்டு ஜெபம் பண்ணி கத்துட்டு ஒப்பு கொடுத்துருங்க. ஒரு ஆமை சொல்லுங்களேன். பணம் திருடுறானா, திருடிட்டு போறான், அவன் தான் அனுபவிக்க போறான். கர்த்தர் வந்து அவனை திருத்தணும், அவன் ஒண்ணுமெல்லாம் போகணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்க. நீங்க வந்து எந்த விஷயத்திலையும் பாரப்பட ஜெபிக்கணும், விழித்திருந்து. இப்போ வந்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி கீழே பாருங்க, 35-36 பாருங்க. 35 ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. பூமியில் எங்கும் அனைவர் மேலும் வரும், ஆகையால் எப்படி போட்டிருக்கு லூக்கால ஏற்கனவே. இப்போ 21ஆம் அதிகாரம் அந்த அந்த 18ஆம் அதிகாரத்தில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும்படி ஒரு விதவை குறித்து சொன்னார். எப்படி போட்டிருக்கு ஆண்டவர்? எப்பொழுதும் ஜெபம் சொல்லுங்களேன். எப்பொழுதும் சொல்லுங்களேன். சர்ச்சில் இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றது மட்டும் கிடையாது. யார் யார் ஊழியக்காரனை அசைக்கப்படுறாங்களோ, சர்ச்சை அசைக்கப்படுறாங்களோ, அவங்க எல்லாமே உத்தரவு காலத்தில் கிடப்பாங்க. உத்தரவு காலத்தில் இன்னைக்கு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், அந்தி கிறிஸ்து கண்ணு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கான். 2030 2030 எல்லாருமே சிப் பதிக்க போறாங்க. இப்போவே அமெரிக்காவில் நிறைய இடங்கள்ல வந்து கண் கருவிலேயே பார்க்குற மிஷின், அதாவது ஃபேஷியல் ரெகக்னிஷன், முகத்தை பார்க்க பாஸ்போர்ட்டே கிடையாது எல்லா இடங்கள்லையும். எல்லாருக்கும் ஒரு முத்திரை கொடுக்க போறாங்க, வலது கையிலாவது நெத்தியில. இன்னைக்கு பிறக்க போற பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு சிப்பு கொடுக்க போறாங்க. அது 2034 நடக்கும். சரி பார்த்துக்கலாம், அப்படிலாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போ எல்லாம் வந்து பேப்பர்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த கொஞ்ச நாள் ஏடிஎம்லாம் கூட போறாங்க. நீங்க வந்து கர்த்தரோட உறவாடுறது பெருக 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 பரலோகம் வந்து ரொம்ப பக்கத்துல நம்ம கூட இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிறது எல்லாரும் ஜெபிக்கணும், தினந்தோறும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் நோவா மாதிரி குடும்பத்தில் செய்யணும், உம்முடைய சித்தத்தை நான் சபையில் செய்யணும், நான் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் ஆதாயப்படுத்தி வாழணும். உங்களுடைய பூமிக்குரிய அந்த தரிசனம் தான் மெயின், பணம் சம்பாதிக்கிறது தான் மெயின் அப்படின்னீங்கன்னா நீங்க பரம பொருள் பந்தய பொருளை இழந்துருந்தீங்க. இது கஷ்டம். யார் யார் கேவலமா சர்ச்சை பேசினானோ, எதையுமே சண்பல்லாத தொபியா இருக்கணும், அவனுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு நடக்கும். என் கூட உள்ள ஊழியக்காரங்க எல்லாரும் சொன்னா, இல்ல பிரதர் கர்த்தர் பண்ணி பாருங்க அப்படின்னு. மன்னிக்க மாட்டார். நியாய தீர்ப்பு வரும்போது நீங்க போய் ரோமர் 2ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம். எது பொல்லாங்கு செய்கிற ஆத்மாவோ உபத்திரவ வியாகுலம் வரும், நன்மை செய்கிறவனுக்கோ ஜீவனும் சமாதானம் உண்டாகும். கர்த்தர் வந்து தன்னுடைய வார்த்தையில உண்மை உள்ளவர். நீங்க 12ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோவான்ல என்ன வரும்? நான் சொல்லுகிற வார்த்தையே கடைசி நாள் அவனை நியாயம் இருக்குன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் சபை அசைக்கப்படுறாங்க, ஊழியத்தை அசைக்கப்படுறாங்க. இதுல ஆண்டவர் ஆயத்தமாகிற அந்த காலங்களை வச்சிருக்கிற. சீக்கிரத்துல இந்தியாவிலையும் கணக்கெடுக்க வர போறாங்க. இப்ப ஜாதி வாரியா கணக்கெடுக்க போறாங்க. இந்து தேசம் அறிவிக்க போறாங்க.
எல்லா இடங்கள்லையும் என்னன்னா இப்போ வந்து அரசியல் சாசனத்தை தூக்கி விட்டுட்டு அதிபர் ஆட்சி அப்படின்னு வரப்போகுது. எல்லாமே அதிபர் சொன்னாதான், ஒரு ஆள் கையை நீட்டினா எது வேணால் நடக்கலாம். அந்த மாதிரி ஆகப்போகுது. அரசியல் சாசனம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் உள்ள 25 வருஷத்துக்கு முன்னாடி சாசனம்லாம் இப்போ இல்லை. அது மாதிரி சபை துன்பத்துக்குள்ள போகுது. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி நடக்கிற அடையாளங்கள் பாருங்க. அடையாளம் ஒன்று என்னன்னா கண்ணு தீர்க்கதரிசிகள் எங்கே இருப்பாங்க, இன்னொன்று என்னன்னா பூமி எதிர்ச்சி. மார்ச் மாதம் மியான்மரில் பூமி எதிர்ச்சி வந்ததில் 10,000 பேர் என்ன செய்யலாம் உயிரோடு முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு நகரமே ஒன்றும் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை கும்பிட்றாங்க, கிறிஸ்தவ சபைகளே இல்லை. அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். மியான்மரில் கைலிமோ யாங்கான் அந்த இடத்துக்குலாம் நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் 2016-17 போனப்போ ஒருத்தர் கூட சபையை வந்து இராணுவ ஆட்சி 30 வருஷம் நடக்குது. இந்த மாதிரி ஒரு அடையாளம் வந்து பூமி எதிர்ச்சி, இன்னொரு அடையாளம் என்ன கள்ள தீர்க்கதரிசி, இன்னொரு அடையாளம் என்னன்னா போர். எல்லா இடத்துலையும் சண்டை நடக்கும். சண்டைன்னா அப்படி ஒரு சண்டை, உயிர் சேதங்கள், ரத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி நிறைவேறுது. நீங்கள் ஏன் ஆயத்தமாகக்கூடாது? கண்ணு முன்னாடி நிறைவேறுது. இன்னும் சொந்தக்காரங்க சாப்பாடு புசிப்போம், குடிப்போம், பணம் சம்பாதிப்போம்னு இருந்தீங்கன்னா எப்படி பரவாயில்ல போக முடியும்? ஆண்டவர் வரப்போற நினையாத நேரத்தில் நடிகையில் கத்தர் வரப்போறார். கத்தர் வரப்போற அவர்கள் ஆக ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எபேசியர் 6:18 கூட எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. லூக்கா 18 முதல் 8 வசனத்துல தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்கள் விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சுவிசேஷங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இந்த நிருபங்களுக்குள்ள போகவே இல்லை. நிருபங்களுக்குள்ள நிறைய காரியங்களை ஆவியானவர் சொல்லி வச்சிருக்கிறார். பாருங்க, 2 பேதுரு எடுங்களேன். 2 பேதுரு கர்த்தருடைய வருகைக்கு சபையை வந்து ஆவியானவர் ஆயத்தம் பண்ணுகிறார். நாம் வந்து ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு ஆயத்தப்பட வேண்டும். இதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப தேவையானது. பாருங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலாய 8 பேரை காப்பாற்றி ஜலப்புறத்தை வரப்பண்ணி கொமோரோ பட்டணங்கள் அவர்களுடைய அக்கிரம கிரியை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரனை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்புக்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஒரு ஆமை சொல்லுங்க. இது உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கிடையாது. நல்ல கவனி. இந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் பேதுரு 2ஆம் நிருபம் முழுவதுமே எச்சரிப்பு. இதுக்கு அடுத்து 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு பாரு. 3ஆம் அதிகாரத்தில் எழுதுறதே திரும்ப எழுதுங்க. உங்களுக்கு உண்மை மன அவர் வருவார் என்ற வாக்குறுதி 4ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்ற வாக்குத்தத்தம் இங்கே சிருஷ்டிக்கப்பட்ட பின் சொல்லுவார்கள். கீழே பாருங்க, கீழே 8-9 பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் எப்படி இருக்கிறாரு பாருங்க. அந்த 2ஆம் அதிகார வசனத்தை வந்து கர்த்தரை ரட்சிப்பாரு, கர்த்தரை கைவிட மாட்டாரு அப்படின்னு வந்து ஒரு பொய் நம்பிக்கை, ஒரு தவறான நம்பிக்கை வைக்காது. இங்க வரைக்கும் அவர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் இங்க சொல்றாரு நம்ம மேல நீடிய பொறுமையா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு கீழே ரொம்ப மிகுந்த ஆவலோடு பாருங்க 12ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் வசனம் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். 18ஆம் வசனம் பாருங்க. ஜாக்கிரதையார்கள் போட்டு 14 18 பாருங்க. நாம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க.
இந்த பாருங்க, இந்த கடைசி நாள்ல சம்பவிக்க வேண்டிய அந்த கர்த்தருடைய நாள் 1000 வருஷம் அரசாட்சி. சொல்லுங்க. ஆமா, ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம். நீங்க 100 வருஷம் வாழ்ந்தா கூட ஒரு 10 நிமிஷம் தான் இருந்துருப்பீங்க மாதிரி அர்த்தம். என்ன, அவர் வந்து 7 நாள்ல 6 நாள்ல கூட படிச்சாரு. 7ஆம் நாள் ஓய்வு இருந்த 6ஆம் நாள் ஓய்வு. அதாவது அவர் வந்து இளைப்பாறுதல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா 1000 வருஷம். இந்த கர்த்தருடைய நாள்ன்றது ஒரு நாள் உங்களை மாதிரி 24 மணி நேரம் கிடையாது. நீங்க நித்தியத்தில் இல்லை, 24 மணி நேரம் சூரிய சந்திர காலக்கெடுப்புல இருக்கிறீங்க. இப்போ 15 நாள் ஒரு அமாவாசை, 15 நாள் 14 நாள் ஒரு அமாவாசை பௌர்ணமி வந்துச்சுன்னா ஒரு மாதம். இப்படி வந்து மனுஷனுக்கு காலக்கெடுப்புக்காக மனுஷனை வருஷத்துக்காக அந்த சூரிய சந்திரனை படைச்சிருக்காரு. ஆனால் நித்தியத்திலிருந்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம். சொல்லுங்க, 1000 வருஷம் அரசாட்சி. கர்த்தருடைய நாள் அப்படின்றது வந்து நம்மளை எல்லாரும் பரிசுத்தவான்களை கொண்டு போய் ஒரு 1000 வருஷம் அரசாட்சி பூமி புதிய வானம் புதிய பூமி வரும். அதெல்லாம் படித்து நிறைய படிக்கணும். இப்போ கவனிங்க, இப்போ நான் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15 எடுங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம். அவர் பவுல் வந்து முதல் நூற்றாண்டிலே எவ்வளவு ஆணித்தனமாக விசுவாசமாக கர்த்தருடைய மனுஷன் எழுதியிருக்காரு பாருங்க சபைக்கு. பாருங்க, நாம் அவருடைய 49 51 பாருங்க. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல மாணவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சரி, ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சாகாம இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சாகவே மாட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்க வந்து 600 வருஷம் இப்ப ஒரு நாள் அப்படின்னு சொன்னேன், உங்களுக்கு எப்படி ஞாபகத்தில் இருக்குல்ல? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு ஆதாம்கிட்ட, இந்த கனியை புசிக்கிற நாள்ல நீ சாகவே சாவாய் அப்படின்னு. இந்த புசிக்கிற நாள் சொல்லுங்க, இந்த புசிக்கிற நாள் அப்படின்னா ஒரு நாள் கணக்கு. அவர் 930 வருஷம் செத்துட்டான். இந்த கனியை புசிக்கிற நாட்கள்ல 1000, ஆமா 1000 இருக்கிற 1000 வருஷம் வாழ்ந்தான். இங்க விண்ணவருடைய சாயல் அப்படின்னா பாவம் இல்லாத பரிசுத்தமான இந்த உடம்பு. நானும் ஜீவன் உண்டாக வந்தேன், இந்த அழிவுள்ளது அழியாமை அழிந்து கொள்ளும், இம்மார்டாலிட்டி அப்படின்னா அழியாத இந்த சரீரத்தை கர்த்தர் உயிர்த்திருந்த சரீரத்தை நமக்கு தரப்போறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த இடத்துக்கு போக போறோம். அதுல வந்து அழிவே இருக்காது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வாயில ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். அவர் உயிர்த்தெழுந்து 40-50 நாள் காட்சி கொடுத்தார். 40 நாளைக்கு மேல 500 பேர் காட்சி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. பைபிள் படிச்சு பாருங்க. பெந்தேகோஸ்தே நாள் வந்து 50 நாள் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம். இப்ப கூடார பண்டிகை வருகிறது. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் நான் உயிர்த்தெழுந்திருக்கேன், நீங்களாம் சாப்பிட்ட போட்டியை வீட்டுக்குள்ள உள்ள வந்த இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் நாம் மறுரூபமாய் மாற்றப்பட போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசங்களை போட்டிருக்கா இல்லையா? இதுதான் கர்த்தர் வரப்போறது. சபை எடுத்துக்கொள்ள போற நாள்ல நமக்கு எல்லாரும் உயிர்த்தெழுந்து சரீரம் கொடுக்க போறது போகிறோம். இதுக்குதான் இந்த சந்ததியை வந்து சீக்கிரத்துல கர்த்தருடைய வருகையை பார்க்க போகுது. தானியேல் சொன்னதெல்லாம் நடக்க போகுது. 70 நாட்கள் அதெல்லாம் நடக்க போகுது. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் ஒரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்களேன். இந்த 51 வாசிங்க. இதுதான் அவர் சபைக்கு சொல்ற ரகசியம். பாருங்க, இதோ உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் பூ டும் 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 நடக்காது. நான் கர்த்தருடைய வருகையை பார்ப்பேன், போயிடுவேன். அப்படி ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல நான் நான் 22-25 வயசு வரைக்கும் காலத்து படிச்சிருக்கேன்னு சொல்றேன். இந்த சந்ததியில கர்த்தர் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு அடையாளங்கள் நிறைவேறுது. இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது பாருங்க, பூமி அதிர்ச்சி நடக்குது. ஒரு பக்கம் என்னென்ன போர் நடக்குது, ஒரு பக்கம் கள்ள தீர்க்கதரிசி இருக்காங்க சபையில. உலகத்துல கர்த்தர் சொன்ன எல்லா சம்பவமும் நிறைவேறுது. நம்ம ஜெபிக்கணும், ஆயத்தமாகணும். நம்ம கேஷுவலா வாழக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறது வந்து வயசாகி ரிட்டையர்ட் ஆக நான் மறிப்பேன் நினைக்காதீங்க. கர்த்தர் வரப்போறார், சீக்கிரத்துல வரப்போறார். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் வரப்போறார். நீங்க எந்த மொழி பேசினாலும் சரி, நீங்க பூமியில கிழக்கிலும் மேற்கிலும் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, 800 கோடி பேர் கர்த்தருடைய வருகையை பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் உத்தரவு காலம் 3 வருஷம் சாவே வராது.
ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்கும். எங்கே பார்த்தாலும் மனுஷ இயந்திரங்கள், என்ன சொல்லுங்க, ஏஐ சொல்கிறாங்களே. வீட்டில் வந்து ரோபாட் வாங்கி வச்சு, இப்போ ரோபாட் பாஸ்டர் வந்துட்டாங்களாம், ரோபாட் மாதிரி வாங்கி வச்சு எல்லா வேலை செய்கிறது மிருகங்கள் இயந்திரங்கள் வரப்போகுது. போலீஸ் வேலை பார்க்குறதுக்கு இயந்திரம், சுட்டு கொள்றதுக்கு சிறைச்சாலையில் இயந்திரம், ரோட்டு டிராஃபிக் இயந்திரம், எல்லாத்துக்கும் இயந்திரம். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகுது. அதுக்கு தான் செஞ்சு சைனாலையும் அமெரிக்காலையும் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி மனித ரோபாட்டுகள் அனுப்புகிறாங்க. குழந்தை பிறப்பு குறைஞ்சிருச்சு, யாரும் கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாங்க. சந்ததியில் யாருமே திருமணமாகி ஒரு மனைவி ஒருவனுக்கு ஒருத்தின்றதெல்லாம் போய் 30 வருஷம் ஆச்சு. 2020க்கு அப்புறம் அல்லது 2000க்கு அப்புறம் எல்லாருமே திருமணத்தை பிசாசான கெடுத்து போட்டார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வரப்போகுது. கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்ளப்பட போற. சபையில ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு என்ன உள்ளவங்க, விளக்கு எரிகிறவங்க கர்த்தரோட காணப்படுவாங்க. ஆமென் சொல்லுங்களா. இந்த வசனம் எல்லாம் சாட்சி போற ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. வாசிக்கிறேன். ஆகிலும் தொடிக்கும் போது படுவோம். எக்காலம் தொடிக்கும் எழுந்திருப்பார்கள். நாம் என்ன ஆக்கப்படுவோம்? சத்தமா சொல்லுங்களேன். இவருங்களேன், நீ இயேசுவின் ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டது மற்றும் பத்தாது. ஆவியானவரால் நிறைந்து ஆவியானவரால் நீங்கள் வந்து உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுற அனுபவம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் சொல்லியிருக்கேன் 5ஆம் அதிகாரம். இது வந்து கர்த்தர் வருகையில அவரே மறுரூபமாக்கி நம்மளை எடுத்துக்கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு வந்து இதெல்லாம் புதுசா தெரியலாம், ஆனா வசனத்தை விசுவாசிங்க. ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்தின்படி எனக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்தின்படியே அது அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகா போயிருக்காரு. அடுத்த வசனம் பாருங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாக தரித்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, இதுக்குத்தான் ஆண்டவர் உங்களை பூமியில பெற்று வளர்த்து இவ்வளவு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எதுக்கு பூமியில வச்சிருக்கிறார் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்க, பிரைவேட் கம்பெனியில் வாங்க, சம்பளம் வாங்க இல்லை, பரலோக நோக்கத்துக்காக வச்சிருக்காரு. ஆமென். பரலோக நோக்கத்துக்காக தான் வச்சிருக்கிறாரு. நீங்க அவசரப்படாதீங்க, மற்ற காரியத்துல டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்களேன், கடைசி அதிகாரம் இருக்குங்களேன். அதுல எப்படிப்பட்ட குரூப் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட மக்கள் உலகத்துல இருக்கிறாங்கன்னு நான் சொல்லி ஜெபம் பண்றேன். பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காரு. 2 வசனம் பாருங்க. 11-12 வாசி. 22ஆம் அதிகாரம் 11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் ஆகட்டும். இதோ கர்த்தர் சொல்றார், ஏதோ சீக்கிரமா வருகிறேன். பாத்தீங்களா 4 குரூப் இருக்கிறாங்க. நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்கன்னு தெரியல. நீதி செய்யறவன் குரூப்பா, பரிசுத்தமாகிறவன் குரூப்பா, அநியாயம் செய்யறவன் குரூப்பா, அல்லது அசுத்தமா இருக்கிறவன் குரூப்பா? 4 குரூப் இந்த உலகத்தில் இருக்கு. பாருங்க, எபிரேயர்ல அவர் சொல்ற இந்த வசனத்தை பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 35. உங்களுடைய இருதயத்தில் இந்த வசனத்தை எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்கன்னா வைத்துக் கொள்ளுங்க. இல்ல இது 37 வாசிங்க. 37. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. சபையெல்லாம் சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஸ்லோவா தான் சொல்றீங்க, யோசிக்கிறீங்க. இப்பதான் பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு மட்டும் விசுவாசம் இருக்கக்கூடாது, வியாதி சுகமாக மட்டும் விசுவாசம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு வியாதி சுகணும், ஆண்டவரே எனக்கு பணம் கிடைக்கணும், கடன் மாறணும், ஆண்டவரே நான் வீடு கட்டணும், ஆண்டவரே கல்யாணம் பண்ணணும், இதுக்கு மட்டும் விசுவாசம் இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நான் காணப்படுவேன்ற விசுவாசம் இருக்கணும். என் நண்பர்கள், என் கொஞ்சம் சொந்தக்காரங்க, அக்கா தங்கச்சி நிறைய பேர் நான் பரலோகத்தில் பார்க்க மாட்டேன். கஷ்டம் இப்பவே எனக்கு தெரியல. நான் வேதனையோட சொல்றேன், கண்ணீரோட. நோவா குடும்பம்
அந்த காலத்தில் வந்து ஜனத்துக்கு 1 கோடி பேருக்கு இருந்தாங்க. நோவா குடும்பம் 8 பேரை தான் ஆண்டவர் காப்பாற்றினார். மற்ற எல்லாம் தண்ணியில் முக்கி போயிட்டாங்க. நீங்கள் சொந்தக்காரனுக்காக செபிங்க, உங்கள் கணவருக்காக செபிங்க. வீட்டில் அடிக்கடி என்ன செய்ய, சண்டை போடாதீங்க. ஏன்னா டிவியெல்லாம் வேண்டாம். நிறைய டிவியெல்லாம் எடுத்துகிட்டு வேதத்தை வாசிங்க, ஆண்டவரோட உறவாடுங்க. நாள் ரொம்ப சமீபமாயிடுச்சு. இனிமே எவ்வளவு நாள் போகும்னு சொல்ல முடியாது. பாருங்கள், விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, நீதிமான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் வரும்போது நீங்கள் காணப்படணும். ஆமென். லூக்கா 12 சொல்லுவோம், எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களா காணப்பட வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போமே. 39 சேர்ந்து வாசிப்போமே. நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களாக இராமல் ஆத்தும ஈடு விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, ஆயத்தமாக இருக்கும்படி எனக்கு இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்ததுக்காக நன்றி. நீங்கள் இந்த நாட்களில் வந்து ரொம்ப ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஆயத்தமாகிற நாட்கள். இந்த வசனங்கள் எல்லாம் சாட்சி பகிர்ந்து ஆவியானவருடைய அந்த சத்தத்தை கேட்டு, வசனத்தை கேட்டு விசுவாசிச்சு, ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் நான் சீர்பட வேண்டும், எந்தெந்த காரியங்களை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு என்னை ஆண்டவரே நீங்கள் உள்ளான மனுஷனை விரைவுபடுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இந்த வசனத்தில்